நல்லா சுட சுட சாதத்தில் பூண்டு குழம்பு போட்டு மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே செய்கிற மாதிரி பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃபுல்லாகவே நல்லெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு யூஸ்வலான தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் சேர்த்து வதக்கி விட்டு கடாயில் சேர்த்திருக்க பூண்டும் வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வந்த உடனே நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 4-5 பெரிய வெங்காயம், ஒரு சீட் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து அதோட பேஸ்ட்டையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தா சூப்பரான வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. மேலே கார்னிஷ்காக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதை சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டா ஹெவன்லி ஃபீலா இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.